ஸ்ரீசைலத்தில், அலகாபாத்தில், குருக்ஷேத்திரத்தில், ஹரித்வாரில், ரிஷிகேஷில், இன்னும் பல இடங்களில் ஆச்சாரியாளுக்கு 4 சிஷ்யாளோட ஆலயம் கட்டி அதில் ஆச்சாரியாலை பிரதிஷ்டை பண்ணி பகவத்பாதால உலகம் எப்போதும் ஸ்மரிக்க முடியுமா, தரிசனம் பண்ண முடியுமா, அனுகிரகத்தை அடைய முடியுமா பண்ணியிருக்கா. அப்படி தான் 1963 ஏப்ரல் மாதம் ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்தத்தில் கரையில் இந்த ஆச்சாரியால் மண்டப கும்பாபிஷேகம் பிரதிஷ்ட வைபவம் நடந்தது. ரொம்ப அபூர்வமான இடம். அங்கே பார்த்தேன்னா அந்த மண்டபத்துக்குள்ளேயே பகவத்பாதாளுக்கு மண்டபம்னா கூட ரொம்ப அபூர்வமான விஷயங்கள்லாம் சேர்ந்திருக்கும். முதல்ல முன்னால் சமுத்திரக்கரையில் பார்த்தா ஆஞ்சநேயர் இப்படி கையை தூக்கின்னு ஆஞ்சநேயர் இருக்கிறாப்பில் இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா பார்த்தாக்க பாவத்தை பார்த்தா என்னமோ சமுத்திரராஜனை அப்படி தடுத்து நிறுத்தி இருக்கிறாப்பில் இருக்கும். இப்போவும் பார்க்குறோம், எங்கெங்கெல்லாமோ சுனாமியெல்லாம் இருந்து எவ்வளோ உட்பாதங்கள்லாம் ஏற்பட்டுது. அவ்வளவு கிட்டக்க இருக்குது. ராமேஸ்வரத்தில் எதானே ஏற்பட்டதோ தெரியல நமக்கு. அதுவும் இந்த அக்னி தீர்த்தக்கரையெல்லாம் ஒன்றும் கடல் நினச்சிருந்துனாக்க என்ன வேணால் சுவாகா பண்ணியிருக்கலாம். நாம் ஏதோ நினச்சின்னு இருக்கோம். பெரியவா பண்ணுற காரியத்துக்கெல்லாம் ஒரு அந்த தெய்வீகமான காரியங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு சக்தி இருக்குது, நம்மளை மீறி ஒன்று இருக்குங்கிறது இதெல்லாம் கண்கூட பார்க்குறோம். பார்த்தா கூட சில பேருக்கு அது புரிஞ்சுக்க மறுக்கிறோம், அவ்வளவுதான். ஆஞ்சநேயர் அப்படி தடுத்து நிறுத்தி நிற்கிறாப்புல இருக்குது ஆஞ்சநேயர். அதேமாரி துவாதச ஜோதிர்லிங்கங்களும் ஒரே இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. ராமேஸ்வரமே ஒரு ஜோதிர்லிங்க க்ஷேத்திரம் தான். அதுமாரி 12 இடத்துல துவாதச ஜோதிர்லிங்கம் இருக்குது, அது அங்கே இருக்குது. பகவத்பாதாள் அங்கே இருக்கா. கீழே தட்சிணாமூர்த்தி, மேதா தட்சிணாமூர்த்தி யந்திரத்தோட அங்கே பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு. 4 சிஷ்யாளோட ஆச்சாரியர்கள் மேலே இருப்பா. அதை எப்படி கட்டணும் அப்படின்னு பெரியவா சொன்னான்னா அந்த இன்ஜினியர்கிட்ட, அதை நிர்மாணம் பண்ணுற இன்ஜினியர்கிட்ட பெரியவா சொல்கிறா. அப்படி அக்னி கரையில்